ஐயோ, இங்க வந்து படுத்திருக்காரு. மாமா பார்த்தாருன்னா என்ன ஆகுறது? மாமா, மாமா எழுந்திருங்க மாமா. மாமா, மாமா என்ன மாமா இது? யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். எழுந்திருங்க மாமா. மாமா, மாமா. ஏய், யார் யா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணது? தெரியலையே சார். வாங்க இன்ஸ்பெக்டர். எப்படி அடிபட்டுச்சு? யார் அங்க வேலை செஞ்சது? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் தான். அது சரிங்க சார். யார் இருக்கும்போது விபத்து நடந்துச்சு என்ன ஏதுன்னு நாங்க விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. எங்களுக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல சார். மேனேஜர் போய் அவங்கள வர சொல்லுங்க. சரி சார், போய் கூட்டு வா. ஏய் வாங்கடா, ஒண்ணும் இல்ல, என்கொயரி மட்டும்தான். வாங்க, வா 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 வா. சார் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கொஞ்சமா சாப்பிடுங்க. ஏய் வாங்கப்பா. சார் ஐயா சார் வேணாம். ஐயா வணக்கங்க. 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 வணக்கம் சார். நீங்க மிஷின் ஓட்டும் போது தான் அடிபட்டுச்சா? இல்ல சார், இல்ல சார். என்னடா மாத்தி மாத்தி பேசுறீங்க? இதுல யார் சொல்றது உண்மை? டேய் நான் சொல்றேன். டேய் சார் டேய் கொஞ்சம் இருடா, பேசாம நீ வேற. இருடா. இல்ல சார், ஆமா இல்ல சார். சார் அது சரி இல்லையே. டேய் கிட்ட வாங்கடா. ஒண்ணும் இல்லடா, சும்மா விசாரிக்க தான் கூப்பிடுறேன். வா. சார் டேய் குடிச்சிருக்கீங்களாடா? இல்ல 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 சார் சார், இல்ல இல்ல சார். சார் என்ன இல்லையா? என்னப்பா? யோ, வெளியில இரு. சார் என்ன பண்றீங்க? சாரி சார், டியூட்டி டைம்ல ஃபுல் போதையில இருக்கானுங்க. தப்பு பண்ணது இவனுங்களா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சாகணும் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. சார் யோ மேனேஜர், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இனிமே குடிச்சிட்டு எவனா மில்லு பக்கம் வரட்டும், செவல பேத்துருவான். ஜாக்கிரதை. போயா போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாரு. சரி சார், போ போ. பாருங்க அண்ணே. அண்ணா ராசாதி எங்க? தெரியலையே பாரு. இவன் எங்க போயிருப்பா? வா பார்க்கலாம். மாமா, மாமா, மாமா எழுந்திருங்க மாமா. மாமா, டேய் போடே நிம்மதியா தூங்கு. பாரி மாமா இங்க வந்திருக்காரு. எழுந்திருங்க மாமா. மாமா, என்ன தம்பி? மாமா அவரு நீ அசதியில. சும்மா இரு. டேய் இனியா எந்திரா. டேய் இருப்பா. டேய் எந்திரா. கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா தூங்க விடுங்க. டேய் எந்திரா. எந்திரா. எந்திரா மேல. பாத்தீங்களா நீ பண்ண காரியத்தை? பட்ட பகல இவனே குடிச்சிட்டு கிடந்தானா? வேலை பார்க்கற குடிக்க என்ன பண்ணுவா? டேய் மில்லுல இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அதான் ரிப்பெல்லாம் சரி பண்ணிட்டு தானே வந்து படுத்தேன். கிழிச்ச நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு தருதலை. பகல்ல குடிச்சிட்டு என் மான மரியாதை போச்சுடா. ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக போறேன்னு பாக்குறேன். இல்ல உன் பல்லைகள் எல்லாம் கழட்டிடும். உன்ன பாரு விடுப்பா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். அசிங்கமா இருக்கனே. 4 பேர் பார்த்து என்ன பாரு உன் பையன் பகல்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான்னு சொன்னாங்கன்னா மானம் போயிருனே. அப்புறம் நம்ம மூஞ்சி கொண்டு எங்க வச்சுக்கிறது? விடுப்பாரி, இங்க வச்சு திட்டிக்கிட்டு இருந்தா இதை யாராச்சும் பார்த்தா கூட தான் நமக்கு அசிங்கம். இதுக்கு மேல என்ன அசிங்க வேண்டி இருக்குது? இப்ப மட்டும் யாரும் பார்க்காம இருந்திருப்பாங்க. வர வர இவன் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். மாமா அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் பண்ணது தப்பு தான். நீ முதல்ல அவன் சப்போர்ட் பண்றதை நிறுத்து. இல்ல மாமா, உண்மையாவே தப்பு என் மேலதான்.
என்னாலதான் அவர் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. எதனால இங்க வேண்டாம், வீட்ல போய் பேசிக்கலாம். நீ கூட்டு போமா. சரி மாமா. மாமா எழுந்திருங்க மாமா. ஏய், வரல. டேய், போடா. எந்திரிப்பா. எனக்கு எப்போ தெரியும். ராசாத்தி, அவனை கார்ல கூட்டு போமா. பைக்ல போனா எங்கேயாச்சும் சரி விழுந்துருவான். மாமா. போங்க. ஷூ விடுங்க. பாருங்க என்ன ஷூ. இருப்பாரு, பார்த்து போப்பா. ம், வாங்க. பாரு, முதல்ல ஃபேக்டரியில நடந்த பிரச்சனையை பார்க்கலாம். வா. ஏய், பாத்து மாமா. ஏய், எனக்கு போதும், நீ விடுறி. வாங்க மாமா. டேய் இனியா, ஆ? இங்க வா. டேய், என்னடா காரியம் பண்ணிருக்க? இந்த மாதிரி பட்ட பகல்லே குடிச்சிட்டு மில்லுக்கு போயிருக்க. 4 பேர் பார்த்தா நம்ம மானம் காத்துல பறக்காதா? அப்போ நைட்டு குடிச்சிட்டு போன பரவாயில்லையா? ஒன்ன சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை இந்த அளவுக்கு மாத்தி வச்சதே இவதான். என்னைக்கு இவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு புடிச்சது கெட்ட காலம் நமக்கு. அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. உன்னால தாண்டி அவன் குடிச்சிருக்கான். நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் குடிக்க போறான்? வீட்ல நிம்மதி இல்லனா இப்படிதான் வெளியில போய் குடிச்சிட்டு வருவான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கரெக்டா சொன்னீங்க பெரியம்மா. இல்லைன்னா நான் ஏன் குடிக்க போறேன்? உன்னோட ராசி தாண்டி இந்த வீட்டை போட்டு பாடா படுத்துது. எப்படி இருந்த பையன் தெரியுமா இனிய? அவன் இப்படி குடிச்சிட்டு பகல்லையே விழுந்து கிடக்குறானா அதுக்கு காரணம் நீதான். நீ வந்ததுல இருந்து எவ்வளவு பிரச்சனை. இந்த வீடு வீடாவே இல்ல. ஏன் இப்ப மில்லுல நடந்ததுக்கு கூட காரணம் நீதான். எல்லாம் உன் விளங்காத ராசி. அக்கா, முதல்ல எது நடந்தாலும் ராசாத்தி மேல குத்தம் சொல்றதை நிறுத்துங்க. அவ பாவம். நம்ம புள்ள குடிச்சிட்டு வந்ததுக்கு அவ என்ன பண்ணுவா? மங்கை, உனக்கு உன் மருமக அவ்வளவு வசதியா போயிட்டா. நம்ம புள்ளைய பத்தி கூட கவலைப்படாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, உண்மையதான் சொல்றேன். நம்ம பையன் பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா பாவம்? இவ ஒழுங்கா இருந்தா இனிய எதுக்கு குடிக்க போறான்? அத நீ கொஞ்சம் யோசி. தப்பு இவ மேலதான். இவ மேல உள்ள வெறுப்புனாலதான் அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அக்கா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. யாருக்குதான் மனசுல கஷ்டம் இல்ல? எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அது குடிச்சா சரியாயிடுமா? என்ன பேசுற மங்கை? அவ பொம்பளை, எல்லாத்தையும் பொறுத்துதான் போகணும். ஆம்பளை மாதிரி நடந்துக்க முடியுமா? அந்த காலம் மலையேறி போச்சு. வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால அவன் செஞ்ச தப்புக்கு ராசாத்தி மேல பழிய போடுறது, ராசாத்திய குத்தி காமிக்கிறது, இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோங்க. ஏண்டா வேலை செய்யற இடத்துக்கு குடிச்சிட்டு வருவீங்களா? இல்லைங்க சார். உங்க அலட்சியத்தால இப்ப ஒரு உசுறு போராடிட்டு இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க ஆயுசுக்கு வெளியே வராத அளவுக்கு பண்ணிடுவேன். ஐயா, தெரியாம பண்ணிட்டோம் சார். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். இந்த கதையே வேணாம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் நிலைமை என்னன்னு பாக்குறேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரிங்க சார்.
சார் வணக்கம் சார். உக்கார். அந்த மில்லோட யூனியன் லீடர் சார் நான். எங்கள் லேபர்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது விஷயமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பார்த்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் குடிச்சிட்டு போதையில் வேலை செஞ்சுருக்கானுங்க. இந்த ஆக்சிடென்ட் காரணமே அதான். இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிளம்புங்க. சரிங்க சார், நான் அவங்க கிட்ட 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு போயிடுறேன். சரி. அண்ணே, நாங்க புள்ள குட்டிக்காரங்கண்ணே, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்கண்ணே. புள்ள குட்டிக்காரன் இப்பதான் உரைக்குதா உனக்கு? குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். ஏண்டா குடிச்சிட்டு வேலைக்கு போகாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அண்ணே, எல்லாமே சரியா தானே போயிட்டு இருந்துச்சு. என்ன இனிய மிஷினை சரி பண்ணிட்டு போனதை பார்த்துட்டு நாங்களே கருணாவை சரி பண்ண சொன்னோம் பாருங்க, அங்கதானே பிரச்சனை ஆயிடுச்சு. இனிய வந்து சரி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க சரி பண்ணி தான் ப்ராப்ளம் ஆச்சா? ஆமாண்ணே, இனியும் கூட சரக்கு போட்டு டைட்டா தான் இருந்தாப்ல. டேய் நல்லதா போச்சுடா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நீங்க பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம். இனியன் தான் குடிச்சிட்டு வந்து தப்பா சரி பண்ணிட்டு போனா விபத்துக்கு காரணமே அதுதான்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? அண்ணே, அது தப்பு இல்லையா அண்ணே? யோ எனக்கு தெரியா, நீங்க தப்பிக்கணும்னா வேற வழியே இல்ல. இனியனை மாட்டி விட்டாதான் நீங்க தப்பிக்க முடியும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவங்க பெரிய இடம். இனியனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாங்க. டேய் நீங்க உள்ள போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை சீந்தறதுக்கு நாதி இருக்காது. உங்க குடும்பம் அவ்வளவுதான் நடுத்தருவுக்கு வந்துரும். என்ன புரிஞ்சுதா? இங்க பாருங்கடா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்கண்ணே, அப்படியே சொல்லிடுறேண்ணே. சரிங்கண்ணே. சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? சொல்லு. என்னைய சொல்ற? ஆமா சார், இனியன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் குடிச்சிட்டு வந்து மிஷினை தப்பா ரிப்பேர் பண்ணிருக்கான். அவன் குடிச்சிட்டு மில்லுக்கு வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு என்கிட்ட நிறைய சாட்சி இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். வேணும்னா இனிய மேல கம்ப்ளைண்ட் எழுதி தரேன் சார். யோ ஏட்டே சார். யோயா சொல்லுங்க சார். கேஸ் வேற மாதிரியா போகுது. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். வாங்க. சார் வாங்க இன்ஸ்பெக்டர். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க அரெஸ்ட் பண்ண லேபர்ஸ் அக்கிஸ்ட் இல்லையா? அந்த ஓனர் பையன் இனியன் தான் அக்கிஸ்டான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவன் தான் காரணமா. நீங்க அவன் வீட்டுக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங். ஓகே சார். அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே ஓகே. வண்டி ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். சரி கிளம்புங்க. சரிங்க சார். இனியா, உன் மேல தாண்டா தப்பு. என்னதான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ குடிச்சிருக்க கூடாது. அதுவும் குடிச்சிட்டு மில்லுக்கு போயிருக்க கூடாது. நீ போனதுனாலதான் இவ்வளவும் நடந்திருக்க. இது பத்தாதுன்னு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. ஒரு பிரச்சனையும் வராது மங்கை. விபத்துக்கு காரணமான 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. இவன் அந்த இடத்துல இருந்தது யாருக்கும் தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் இவன் ஒரு வாரம் வெளியூர்ல போய் இருக்கட்டும். அண்ணி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க சும்மா இருங்க தம்பி. இனியா நீ கிளம்பு.
ஆமா இனியா, இங்க இருக்க வேணாம், போ. ஏய் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என் ஊருக்கு போய் ஒளியணும், அதெல்லாம் முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். டேய் ராசாத்தி, நீ போய் அவனை என்னன்னு பாரு. ம் சரிங்க அத்தை. இருமணி, நீ தான் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்துட்டு இருக்க. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இனி நீங்க அவனை எது கேக்குறீங்க? சார், இந்த ஆக்சிடென்ட் காரணம் இனியன் தான் அரெஸ்ட் பண்ண லேபர்ஸ் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சார், அதுவும் இனியன் குடிபோதையில இருந்திருக்காரு சார். குடிபோதையில மிஷினை தப்பா ரிப்பேர் பண்ணதுதான் இவ்வளவுத்துக்கும் காரணம் சார். எங்க பையன் அப்படியெல்லாம் கிடையாது. யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. சார், சும்மா மறைக்க பார்க்காதீங்க சார். அவர் குடிச்சிட்டு வந்ததை பல பேர் பார்த்திருக்காங்க சார். எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். மரியாதையா அவரை வர சொல்லுங்க சார். இனி என் வீட்ல இல்ல, அவன் வெளியூருக்கு போயிருக்கான். ஒரு வாரம் கழிச்சுதான் வருவான். வந்தா நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏமா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அது நல்லா எங்களுக்கே தெரியும். மரியாதையா நீங்களே அவரை அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். நாங்க தான் அவன் இங்க இல்லன்னு சொல்றோம்ல. அண்ணி, அவன் மேலதான் இருக்கான். ம். போய் கூப்பிட்டு வாங்க. சரிங்க சார். மாமா, அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக போறாங்க மாமா. ஏதாவது பண்ணுங்க மாமா. சொல்லுங்க மாமா, நீங்க சொன்ன கேட்பாங்க மாமா. ஏய், சும்மா அழுது நீலி கண்ணீர் வடிக்காத. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு கொண்டு வந்ததே நீதாண்டி. உன்னால தாண்டி எல்லாமே. இப்ப சந்தோஷமா உனக்கு? அடச்சி வாய மூடு. எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியல. சார், இது எங்க டியூட்டி. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. இனியா, எதுக்கும் பயப்படாத. அப்பா இருக்கேன், தைரியமா போ. சார், அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு சார். என் மாமா பாவம் சார். அவரை விட்டுடுங்க சார். யோ, கூட்டு போ. சரிங்க சார். சார், பாப்பா. மாமா. சார், சார், அவரை விட்டுருங்க சார். சார், சார் விட்டுடுங்க சார். வண்டியில நான் உங்களை ஏத்தியா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். வண்டியில ஏத்து. மாமா, சார் அவரை விட்டுடுங்க சார். ஏத்து. சார் வேண்டாம் சார். பேசாம இருமா. சொல்லுங்க மாமா, அவரை கூட்டிட்டு போக வேணும்னு சொல்லுங்க. ராசதி உள்ள கூட்டு. சரிங்க. சார், அவரை விட்டுடுங்க சார். ராசதி வா. வா. மாமா சொல்லுங்க ஒண்ணும் மாமா. இல்ல. ஹரி, இன்னும் உள்ள போமா. அவரை விட சொல்லுங்க மாமா. ராசாதி, அவனை நினைச்சு நீ உடம்பு வருத்திக்காத. இப்ப என்ன, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதானே? நானும் அண்ணனும் போய் வக்கீல பார்த்து அவனை வெளியில கூட்டு வரோம். வாங்க, உள்ள கூட்டு போ. உள்ள போமா. உள்ள போ. வா. உள்ள போ.